வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வயிறு குறைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அர்த்த ஹலாசனா. ஸோ ஹலாசனான்றது ப்ளோ போஸ், அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது, எல்லாருக்கும் வராது. பட் அர்த்த ஹலாசனா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டமன் ஃபஸ்ட்டு அன்வான்ட் ஃபேட் எல்லாம் கரையும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில், அப்புறம் சைட்ஸ்லேயும் மெதுவாக கரையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டமன் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்டமன் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நீங்கள் நிறைய அட்வான்ஸ் ஆசனாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஃப்ளாட்டாக இப்படி படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்கள் ரெண்டு காலையும் ஒன்று இப்படி மடக்கி மெதுவாக இப்படி தூக்குங்க. தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக கால்கள் வந்து மேலே பார்த்த மாதிரி, உங்களோட ஃபுட்டு, உங்களோட அடிப்பகுதி வந்து சீலிங்கில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் இது. இந்த டே நீங்கள் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் காலை மெதுவாக மடக்கி அப்புறம் காலை வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பாருங்கள், காலை மடக்காமல் கூட இப்படியே கொண்டு போகலாம். ரெண்டு காலை ஒன்றா வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 5 கவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 10 கவுண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்டமனுக்கு நல்லா ஒர்க் அவுட்டு. அப்புறம் நீங்கள் இறக்கும் போது மெதுவாக இறக்கும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக காலை நிறுத்தி வச்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 செட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 3 செட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே அப்படியே ஒரே நாளில் ஒரு 20 டேஸில் கம்மி பண்ணோம்லாம் நினைக்காதீங்க. மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். காலை இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெதுவாக காலை கீழே இறக்குங்க. அந்த இறக்கிறது ஏற்கிறது கரெக்டாக பண்ணிங்க. ஏற்றது காலை மேலே தூக்கிறது இறக்கிறது கரெக்டாக பண்ணிங்கனாலே அப்டமன் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். உள்ளே இருக்கிற அன்வான்ட் ஃபேக்டர்லாம் கரைஞ்சி போயிடும். இது ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கும், அது வெளில வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபென்டாஸ்டிக்கான அப்டமன் எல்லாருக்குமே வரும். அதேமாதிரி கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் மற்ற ஆசனாஸும் பண்ண முடியும். உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக நம்ம வாழ முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.